மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லதும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பரலோக ராஜ்யம்ன்றது என்ன? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. அதுதான் பரலோக ராஜ்யம். அதிகாரத்தை குறித்து போன தியானத்திலே நான் சொன்னேன். அதிகாரம் சந்தோஷத்தை கொடுக்காது. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு. மிக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை, இப்போ இருக்கிற இந்தியா டுடே மாதிரி. அந்த பத்திரிகையில் அப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். அவருடைய 4 அல்லது 5 புகைப்படங்களை, இது இந்த வருஷம் எடுத்தது, இது அடுத்த வருஷம் எடுத்தது, அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்தது. அவர் 40 வயசுல பிரதமர் ஆயிட்டார். ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு தலைமுடி குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 4வது வருஷம் 5வது வருஷம் தலைமுடி கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுச்சு. அவன் அட்டைப்படத்தில் அதை போட்டு பிரதமருக்கு அவ்வளவு கவலைகள், அவ்வளவு டென்ஷன் எழுதலாம். மிகப்பெரிய அதிகாரம் உள்ள ஒரு பிரதமர் அவர். அவருடைய தாயார் சுட்டுக் கொல்லப்பட்டார். 40 வயசுல அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். உடனே தேர்தலை நடத்தினார். கிட்டத்தட்ட எதிர்கட்சியே கிடையாது. 400 சீட்டு ஏறக்குறைய. அவர் தான். நேரு கூட அவ்வளோ சீட்டு வாங்கல. நேருவை விட அதிகமாக சீட்டு வாங்கி ஜெயிச்சார். அவ்வளவு அதிகாரம் அவர் கையில் இருந்தது. எந்த பிரதமருக்கும் இல்லாத அதிகாரம் அவர் கையில் இருந்தது. யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. எதிர்கட்சியே கிடையாது. உள்கட்சியில யாரும் கேள்வி கேட்க ஆள் கிடையாது. ஆனா அவ்வளவு அதிகாரம் இருந்தும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. டென்ஷன்ல முடி கொட்டிடுச்சின்னு சொல்லி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில அட்டைப்படத்துல போட்டோ போட்டு எழுதினான். அதிகாரம், பரலோக ராஜ்யம்ன்றது அதிகார ஆளுகை மட்டும் அல்ல. அவரோட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நாம் 1000 வருஷம் அரசாட்சியில ஆளுகை செய்வோம், சந்தேகம் இல்லை. அதே போல புதிய வானம் புதிய பூமியில ஆளுகை செய்வோம், அதுல சந்தேகம் இல்லை. நமக்கு அதிகாரம் வரும். நாம் ராஜாக்களாக இருப்போம். ராஜாக்களாகத்தானே நம்மை அவர் நம்முடைய ரத்தத்தால கழுவி ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். நம்மெல்லாம் ராஜாக்களாக இருப்போம், அதுல சந்தேகம் இல்லை. அதிகாரம் நமக்கு வரும். ஆனா சந்தோஷம், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமானுடைய அதிகாரத்துக்குள் பிரவேசின்னு சொல்லல. அங்க உண்மை அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமானுடைய ஆளுகைக்குள் பிரவேசின்னு சொல்லல. உண்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமானுடைய உண்மைக்குள் பிரவேசின்னு சொல்லல. இந்த ஓமானத்துல ஆஸ்தியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எஜமானுடைய ஆஸ்திக்குள்ள, ஐஸ்வர்யத்துக்குள்ள பிரவேசி. மில்லியனர் கிளப் மெம்பர் ஆயிரு, பில்லியனர் கிளப் மெம்பர் ஆயிரு, ட்ரில்லியனர் கிளப் மெம்பர் ஆயிருன்னு சொல்லல. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பரலோக ராஜ்யம் அப்படின்றது என்ன? அவருடைய வருகை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. அவ்வளவு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறது வேற, நாம சந்தோஷத்துக்குள்ள போறது வேற. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்னாலே அதுக்கு இருக்கக்கூடிய வரையறை அதுதானே. ரோமருடைய புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்பனா சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொல்லலை. தேவனுடைய ராஜ்யம்னாலே நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம இருக்கணும். நமக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது வேற, நாம் சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்டதான the abundance of divine joy, entering into the bliss
ஒரு ஆனந்தத்துக்குள்ள, ஒரு களிகூறுதலுக்குள்ள, ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நுழையிறது. எந்த எஜமான் சந்தோஷமா இருக்கான் பாருங்க. ஒருத்தன் எஜமான் ஆயிட்டாலே சந்தோஷம் போயிரும். ஒரே ஒரு எஜமான் தான் சந்தோஷமா இருக்கிறாரு, பரம எஜமான். எஜமான்களுக்கெல்லாம் எஜமான்களே, உங்களுக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கே. அந்த பரலோக எஜமான் தான் சந்தோஷமா இருக்கிறார். ஏன்னா எஜமானுக்கு கீழே இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் உண்மையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதுல 2ல ஒருத்தன் உண்மையா இல்லையே. அப்படியே சந்தோஷமா இருந்தாரு எஜமான். 2 பேர்ல 3 பேரு, அதுல ஒருத்தன் உண்மையா இல்ல. 2 பேர் தான் உண்மையா இருந்தான். 66% பேர் தான் உண்மையா இருக்கிறான். 33% பேர் உண்மையா இல்ல. உண்மையா இல்லையே, அவனை நம்பி நான் பணம் கொடுத்துட்டு போனேனே, சந்தோஷம் போயிரும். ஆனா இந்த எஜமான், இந்த பரம எஜமான், யார் உண்மையா இல்லைனாலும் அவருக்கு சந்தோஷம் போகாது. அவருக்குள்ள அந்த களி கூறுதல், அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பது. பரிசுத்த ஆவின்றதே சந்தோஷம்தான். அதுக்கு முதல்ல பல கூறுகள் இருந்தாலும், சாட்சி, வல்லமை, வரங்கள் என்று பல கூறுகள் இருந்தாலும் கூட, வெளிப்பாடு, பல கூறுகள் அதில் இருக்கிறது. ஆனால் சந்தோஷம், ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படி ஆவியானவர் அனுப்பினார். அந்த எவ்வளோ நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றது தான், நம்ம எவ்வளோ கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விடை. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம். ஆமென்.